Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Salaryman's Club-ஓட எபிசோட் 8 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல யுசியாமா சோட்டா ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ் லாண்டுகிட்டு இருக்காங்க. யுசியாமா வந்துட்டு செம்ம சூப்பரா லாண்டுகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சோட்டாக்கு பயங்கர ஷாக்கா போயிருது. யுசியாமா தான் அந்த கேமை வின் பண்ணவும் செய்றா. சோட்டா வந்துட்டு டேய் இத்தனை நாள் உண்மையிலேயே நீ பேட்மிண்டன் ஆடாமையாடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறான். இன்னும் எனக்கு உனக்கு ஈக்குவலான ஸ்டாமினா மட்டும் வரல, அதையும் நான் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யுசியாமா சொல்றான். அப்போ அவங்க கோச் எல்லாரும் வரிசையா நிப்பாட்டி வச்சு நம்மளோட ஃபியூச்சர் பேட்மிண்டன் டீம் எதை நோக்கி போகுதுன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரா டோயா சோட்டா நீங்க ரெண்டு பேரும் தான் இனிமே டபுள்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் செம ஷாக்கா போயிருது. இது என்ன ஜோக்கா? கண்டிப்பா எங்களால டபுள்ஸ் விளையாட முடியாது. என்னோட பிரதர் வந்துட்டு சிங்கிள்ஸ் விளையாடுறேன். அது மட்டும் இல்லாம நான் எப்படி டாக்கிடா விட்டு தர்றது? அவன் தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சண்டை போடுறான். அப்பதான் அவங்க கோச் வந்துட்டு சொல்றான் டாக்கிடா வந்துட்டு இதுக்கப்புறம் விளையாட போறது இல்ல, அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் கோச்சா மாறிட்டான் நம்ம டீமுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ இப்பதான் உன்னோட பயத்தை ஓவர் கம்பெனி விளையாட ஆரம்பிச்சு அதுக்குள்ள எதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட கேக்குறான். அதனாலதான் நான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். யூனிசிஸ் கூட நான் லேண்ட் அப்ப என்னோட அப்சல்யூட் பெஸ்ட் கொடுத்தேன். அப்புறம் வந்து என்னால அவங்களை வின் பண்ண முடியல. அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு என்னோட லிமிட் அவ்வளவுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் யுசியாமா நம்ம டீமுக்குள்ள வந்தான். என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்புறமா நான் யோசிச்சேன். அதுக்கப்புறமா தான் கோச்சா மாறிட்டேன் அப்படின்னு டாக்கிடா சொல்றான். இல்ல நீ அப்பலாம் போக கூடாது அப்படின்னு டோயா சொல்றான். டேய் நான் வந்து பேட்மிண்டனை விட்டு குவிட் பண்ணலாம் செய்யல, ஜஸ்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டாக்கிடா எப்பவுமே சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுவான். அதனால அவன் ஒரு பெஸ்டான கோச்சா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுமே சொல்றாரு. அடுத்ததான் நம்ம வந்துட்டு எஸ்ஜே லீக்ல தான் விளையாட போறோம். அங்க வந்துட்டு உங்களோட லைனப் எப்படி இருக்கணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மியாசுமி மீக்கிட்டோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டபுள்ஸ். நம்ம ஸ்டார்டிங்ல லீடிங் பண்ணதா அது நமக்கு ரொம்பவே நல்லது. அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடணும். செகண்டா வந்துட்டு யுசியாமா சிங்கிள்ஸ் விளையாடணும். அதுக்கப்புறமா லாஸ்ட் டபுள்ஸா வந்துட்டு டோயா சோட்டா ரெண்டு விளையாடுங்க. உங்க மேல எனக்கு அதிகமாவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு டோயா சோட்டா ரெண்டு வீட்டுல உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப சோட்டா வந்துட்டு கேக்குறான், நீ இந்த மாதிரி டாக்கிட் எடுத்த முடிவுக்கு ஓகே சொல்றியா? அவன் எடுத்தது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நாங்க மேட்ச் தோக்குறப்ப என்னோட மிஸ்டேக் தான் அதிகமா இருக்கும். ஆனா அதை வந்துட்டு டாக்கிட்டா எப்பவுமே அவன் மிஸ்டேக்கா மாத்திக்கிடுவான். அவன் தான் வந்து எப்பவுமே முதல் சாரி கேட்பான். அதை வந்துட்டு நான் ஒரு அட்வான்டேஜாவே எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு டாக்கிட்டா கோச் ஆகிற நினைச்சு கண்டிப்பா வருத்தப்பட மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால நானுமே என்னோட 100% பெஸ்ட் கொடுக்கணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றேன். இருந்தாலுமே நீ நானும் பார்ட்னர்ஸா இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்லிட்டு இருக்கேன். நேரம் சோட்டா டக்குன்னு எந்திரிச்சிடறான். நான் போயிட்டு வெளியே ரன்னிங் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. சோட்டா வெளியே போய் ஓடும்போது அவங்க கோச் காலையில சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் பிராக்டிஸ்க்கு எல்லாரும் உட்காந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட இந்த டாக்கிட்டா ஃபர்ஸ்ட் டே கோச் ஆனதுக்கு ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பிரதரையும் ஆள காணோம் அப்படின்னு டோயா சொல்றேன். அப்போ டாக்கிட்டா அவசர அவசரமா கதவை திறந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்றேன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. சோட்டா வந்து பேட்மிண்டன் டீம் கிட் பண்ண போறேன் லெட்டர் எழுதி தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்குது. சோட்டா வந்துட்டு பிராக்டிஸ்க்கு போகாம ஆபீஸ்ல உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டோயா விறுவிறுன்னு கதவை திறந்து வந்துட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கிற பிராக்டிஸ் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு அவன் தலையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு இது ஆபீஸ் இங்க வந்து கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிடுறான். சரி எதுக்கு நம்ம இப்ப விளையாடுறதுக்கு முன்னாடி நீ குவிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டோயா வெளியே வச்சு கேக்குறேன். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லாத ஒரு பிளேயர் தான். இப்ப கோச்சுக்கு வந்துட்டு இப்ப யுசியாமா உள்ள வந்துட்டான், டாக்கிட்டா வெளியே போயிட்டான். அதனால ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதனால மட்டும் தான் என்னை இப்ப கூட டபுள்ஸ் விளையாட விட்டுருக்காரு. மத்தபடி நான் ஒன்னும் சும்மா வெத்தி வெட்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றேன். யாருமே இப்ப அப்படி உன்னை மீன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டோயா கேக்குறான். இல்ல உன்னோட மனசுக்குள்ளே நீ இதை யோசிச்சிருப்ப நான் வந்து ஒரு வெத்தி வெட்டுதான் சொல்லிட்டு ஏதோ ஒரு பரிதாபத்தினால தான் நீ என் கூட டபுள்ஸ் விளையாடுற. அந்த மாதிரி எனக்கு டபுள்ஸ் விளையாடுறது எரிச்சலா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இல்ல நான் உன் கூட லேண்ட்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். முதல்ல வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இதை கேட்டு டோயாக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. அவன் சட்டையை பிடிச்சிட்டு எதுவும் பேசாம சரி நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டே சோட்டா வேலையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது யுசியாமா வாசல்ல நிக்கிறான். வா நம்ம வெளியே சாப்பிட போவோம்னு சொல்லி கூட்டு போறான். நீ உன்னோட ஃபேமிலியோட போய் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா கேக்குறான். இல்ல நான் ஏற்கனவே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதனால தான் இங்க உட்காந்து உங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு என்னை நீ கன்வின்ஸ் பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றான். இல்ல நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணலாம் ஒன்னும் வரல. ஆனாலுமே நான் இந்த டீமுக்குள்ள ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த டீமே உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப முக்கியமான டோர்னமெண்ட் வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யுசியாமா சொல்றான். இல்ல நீ வந்துட்டு என்னை விட ரொம்பவே பெட்டரான பிளேயர் தான். சோ கோச்சோட டெசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு சோட்டா சொல்றான். நான் வந்துட்டு உன்னோட டீம்மேட் அப்படின்றதுனால நான் உன்னை கிவ் அப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிவ் அப் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும் நல்லா. அதுக்காக பேட்மிண்டன் குவிட் பண்ணி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு நினைக்காத. எனக்கு ஃபேமிலி இருந்தது. நீ இந்த மாதிரி குவிட் பண்ணி அப்புறம் பின்னாடி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யுசியாமா சொல்றான். அப்ப சோட்டா வந்துட்டு நான் வந்துட்டு சில நேரத்துல யோசிச்சிருக்கேன் நான் எதுக்கு மூத்த பையனா இருக்கிறேன். ஜஸ்ட் நான் குடும்பத்துல முத பிறந்ததுனால எல்லா விஷயத்துலயும் நானே முன்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பையனா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணா இருக்குது. என்னை காப்பாத்துறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சேவ் பாயிண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றான். ஆனா டோயா வந்துட்டு நீ பேட்மிண்டன் விளையாடுறத உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தானே பேட்மிண்டன் விளையாடவே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யுசியாமா சொல்றான். நான் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஆளா இருந்தா கூட அவன் என்னை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றான். அவன் சும்மா நார்மலா விளையாடுறப்ப கூட நீங்க ரொம்பவே அமேசிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்லுவான். எப்பயும் நான் வந்துட்டு டோயாவை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. ஒரு பிரதராவும் சரி ஒரு பார்ட்னராவும் சரி அதனாலதான் நான் பயந்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இன்னொரு பக்கம் டோயா பார்த்தா மீக்கட்டோட வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். டே உன்னோட வீட்டுக்கு போலையடா அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட கேட்கறான். என்னால அவன் மூஞ்சில போய் முழிக்க முடியாது, நான் போகவே மாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே குடிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் இவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப மீக்கட்ட வந்துட்டு லேட் நைட் பிராக்டிஸ் பண்ண மியாசுமியை கூப்பிடுறான். இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். இதே தான் நீ போன வாரமும் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். சரி விடு இந்த ஒரு வாரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த வாரம் சேர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கிளம்பிடுறான். அப்போ டாக்கிட்ட வந்துட்டு சொல்றான் எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. இவன் வந்துட்டு இப்போ ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். இங்க பாரு நானும் கம்பெனில நடக்கிற ஒரு விஷயத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி காசிப் பேசுறேன். எனக்கு நல்லாவே தெரியும் இவன் கன்ஃபார்ம் யாரையோ லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் டாக்கிட்ட. அப்ப ஆபீஸ்ல வந்து டோயா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சோட்டா கிட்ட தான் ஒரு ஃபார்மை காட்டணும். அது வந்து நல்லா இல்ல, நீ மறுபடியும் மாத்தி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்லிடுறான். எனக்கு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாகுது. அது என்ன வேலை பண்ணா இவங்க இந்த கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் அலின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. டேஸ்டிங் செஷன் அப்ப வெறும் பாட்டில் மட்டும்
தான் இருந்திருக்கும். கம்ப்ளீட்டா அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா லோகோ அதெல்லாம் போட்டு அட்ராக்டிவா இருக்கணும் இல்லையா, அதனால இந்த லோகோ டிசைனிங்க்கு தான் ஆளு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் சோட்டா வந்துட்டு இந்த டிசைனும் நல்லா இல்ல, வேற ஏதாவது மாத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீ நேத்து நைட் எதுக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா கேட்கறான். நான் வந்துட்டு உன் மூஞ்சி வீட்டுல எல்லாம் பார்க்க விரும்பல, இங்க பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்லிடுறான். சரி தெரியாம கேட்டுட்டேன், ஒழுங்கா நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்டு சப்மிட் பண்ண மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்லிட்டு போயிடுறான். டோயா வந்துட்டு இதை டிசைன் பண்ணவருக்கு கால் பண்றான். அவர் வந்துட்டு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவனோட சீனியர் கிட்ட கால் பண்ணி கேட்கறான். அவர் வந்துட்டு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு ரெண்டாவது டைம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு ஒரு வாட்டி தான் டிசைன் பண்ணுவாரு, ரெண்டாவது வாட்டிலாம் ரீடிசைன் பண்ண மாட்டாரு, அவர் அதுக்கு தான் ஃபேமஸ், நீ ஒரே வாட்டில ஃபுல் டீடைல் ஒழுங்கா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் திட்டுறாரு. சரி அப்படின்னா வேற ஏதாவது டிசைனர் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா டிசைனர் கிட்டையும் கால் பண்ணி கேட்கறான். யாருமே வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சின்ன டைம்குள்ள எல்லாம் பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப மீகிட்ட வந்துட்டு என்னடா நீ லேட் நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இது வந்துட்டு என்னோட வேலை தான், நானே இதை பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்லிடுறான். சரி இவன் ஏதோ கஷ்டப்படுறான்னு மட்டும் நல்லா தெரியுது, ஆனா நம்மளே வர வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டவும் போய்கிட்டு இருக்கான். நேரம் ஆப்போசிட்ல தான் சோட்டா வரான். இவன் அப்படியே சோட்டா கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ஃப்ளோர்ல QA டிபார்ட்மெண்ட் கிடையாது, அப்புறம் இவர் இங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம தான் போறான். டோயா வச்சிருந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணி பார்த்துட்டான். அவனுக்கு ஒரு டிசைனர் கூட கிடைக்கவே இல்ல. அந்நியாரம் வந்துட்டு அதுக்குள்ள கிவ் அப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. சோட்டா தான் இன்னும் உன்னோட டெட்லைன் சொன்னதுதான் வரல, அதுக்குள்ள என்ன நான் டயத்துக்குள்ள முடிச்சு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல, கடைசி வரை எப்பவுமே கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல குவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சாப்பாடை வச்சுட்டு அவன் போயிடுறான். அப்ப டோயா குடுகுடுன்னு வெளியே ஓடி போயிட்டு அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். இப்ப மணி 10 சரி காலையிலக்குள்ள நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு ஏதாவது வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனாட்டு வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிடறான். டே அண்ணா என்னடா இன்னொரு வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கோம், பைத்தியமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் டோயா. அப்ப சோட்டா வந்துட்டு இதோ முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த டாக்குமெண்ட்டை உடனே இந்த அட்ரஸ்ல சென்ட் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்றான். இவர் வந்துட்டு ஒரு டிசைனர் தான், அமெரிக்கால இருக்காரு, நான் இவர் கூட கேம் விளையாடுவேன், அதனாலதான் இப்ப கேம் விளையாண்டு அவரை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டிசைனர் கூட இவங்க 2 பேரும் வீடியோ கால் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் இந்த டிசைன் எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றான். அவங்களும் சரி சரின்னு ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் காலையில ஒரு 6:30 கிட்ட ஆகுது. அந்நேரம் அவங்க அனுப்பிடுறாங்க இந்த டிசைனை. அது வந்துட்டு இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்க எப்பெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரியே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டோயா உடனே அவங்க மேனேஜர் கால் பண்ணி சார் நான் டிசைன் ரெடி பண்ணிட்டேன், ஒரு ரஃப் டிராஃப்ட் பாக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வா ரொம்பவே இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாராட்டுறாரு. எப்படி இந்த மாதிரி ஃபேமஸான டிசைனரை கொஞ்சம் டைம்ல கரெக்டா பிடிச்சு அவங்கள வேலை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சார் என்னோட பிரதர் தான், அவரு தான் வந்துட்டு ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். அப்படியே டோயா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு காலையில அவன் வீட்டுக்கு வரான். வீடு பார்த்தா நாசமா கிடக்குது. என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்க, வீட்டுல நான் ஒரு 3 நாள் தானடா இல்ல 3 நாளைக்கு ஏன்டா வீட்டை இந்த அக்கப்போர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்லிக்கிட்டு அவன் அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அது எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சோட்டா வந்துட்டு நான் கூட டபுள் ஸ்லாரருக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, அதுவும் இன்னைக்கு நீ பண்ணது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது, நீ ரொம்பவே அமேசிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். இதை சோட்டாக்கு கேட்கறப்ப சின்ன வயசுல டோயா எப்படி இவனை பாராட்டணும் இப்பயும் அதே மாதிரி பாராட்டுற மாதிரி இருக்குது. அடுத்து மீகிட்ட அவனோட ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கலையா ஒரு பொண்ணு, அது வந்துட்டு இவன் காதுல ஏதோ பேசுது. மியூசியம் வந்து கல்யாணம் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் எல்லாம் போய்கிட்டு இருக்காது, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இல்ல அப்படிலாம் இருக்கா, இந்த டாக்கிட்டா லூசு போய் ஏதாவது ரூமரை கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட சொல்றான். இல்ல நான் வந்துட்டு செக்ரட்டரிஸ் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் வந்துட்டு ப்ரமோஷன் அக்செப்ட் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்தான், ஆனா அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டானா, அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டு பேட்மிண்டனை விட்டு குவிட் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட என்னத்தையும் சொல்றான். என்னதான் அவன் குவிட் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. அடுத்து இவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப மியூசியம் வந்துட்டு முந்தி மாதிரிலாம் நல்லா ஜம்ப் பண்ணிலாம் அடிக்கவே மாட்டேங்கிறான், சும்மா நின்னே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப மீகிட்ட பயங்கரமா குடிச்சிட்டு அவன் எதுக்கு குதிக்கவே மாட்டேங்கிறான், சரியான லூசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆமா ஒரு ரூமர் வேற போய்கிட்டு இருந்தது, அவன் என்ன சீக்கிரமே மேரேஜ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு விஷயமா கேட்கறான். இல்ல அப்பெல்லாம் அவன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட எந்திரிச்சு சொல்றான். அவன் மட்டும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நான் பயங்கரமா அவனை மூஞ்சிலே குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் அனியன் எடுத்து அப்படியே வீசிடுறான். அது போய் யார் மேலேயோ பட்டுறது. அது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க கம்பெனியோட டைரக்டர் தான். அதாவது இவங்க பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த ப்ராடக்ட்டை வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கு பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா ஒரு கருப்பு கொட்டு, அந்த டைரக்டர் அவன் தான். டேய் மீகிட்ட உடனே மன்னிப்பு கேட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இவன் ஒரு போதையிலேயே அவரை பாத்துக்கிட்டு இருக்கான். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இல்ல இது ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு எல்லாம் சிரிப்பு அடக்க முடியல, திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவருமே வந்துட்டு நீங்க ரீசெண்டா போன டோர்னமெண்ட் பத்தி கேள்விப்பட்டேன், அதுலயும் தோத்துட்டு தானே வந்தீங்க, அதனால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு இப்படி வெட்டி அதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யார் சொன்னா, நாங்க வந்துட்டு 6th ரவுண்ட் வர போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட சொல்றேன். அதனால என்ன இப்ப நீங்க ஒன்னும் வின்னிங் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க வின் பண்ணாததுல ஒன்னும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்ல, உங்களோட கேப்டன் வந்துட்டு அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கானே இந்த மியூசியம் அவன் தானே, அவன் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே இல்லாம சும்மா தான் இருக்கான், உங்களே அந்த மாதிரி தான் ஆக்கிக்கிட்டு இருக்கான். டேலண்டான எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் டீம்ல எடுத்துக்கிட்டு அங்க மட்டும் நல்லா லேட வச்சுக்கிட்டு இங்க வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. யார் சொன்னா, மியூசியம் வந்துட்டு 2 இடத்துலயுமே பெஸ்ட் 120% கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட சொல்றான். முதல்ல நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு டோயா விஷயமா 2 பேருமே வந்துட்டு அவனை தடுக்கிறாங்க. இங்க பாருங்க எங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பேட்மிண்டன் டீமுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க, அதனாலதான் நாங்க இன்னுமே புஷ் பண்ணி முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு ஃபயர்டா விளையாண்டுகிட்டு இருக்கோம். அதுக்கு மேல இந்த வருஷம் நடக்க போற SJ லீக்ல நாங்க கண்டிப்பா வின் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட சொல்றேன். என்னது வின்னிங்கா, என்னப்பா எதுவும் ஜோக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நாங்க வந்துட்டு பேட்டரி மேன்ஸ், நாங்க வந்துட்டு எங்களோட வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டோம், நீங்க எல்லாம் சும்மா இந்த கார்ப்பரேட் சேர்ல உட்காந்துக்கிட்டு என்னனாலும் பேசலாம், ஆனா எங்க டீம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது, நாங்க தோக்கவே மாட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட சொல்றேன். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா மியூசியம் வந்துட்டு தனியா பார்க்ல உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ மியூசியம் எதுக்கு இப்ப கொஞ்ச நாளா பிராக்டிக்ஸா ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றது அடுத்த எபிசோட்ல சொல்லுவாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.